ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கறி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ரஃப்பா சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், ஒரு 6 முந்திரி, இஞ்சி பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டுருங்க. இது வதங்குனதும் மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணி வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலோட பச்சை வாசனை பிறகு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புதினா இலை, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நமக்கு நிறைய தண்ணி வரும். அதனால் 1 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடும். இது மேலே கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.